அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக. அவனது சலாத்தும் சாந்தியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் அருளினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தின் முதல் 10 இறுதி நாட்களில் நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நாம் நோற்ற நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக, செய்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்வானாக, மீதமுள்ள நோன்புகளை நல்ல முறையில் நோற்பதற்குண்டான தௌஃபீக்கை, ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய முதல் 10 என்பது ரஹ்மத் என்பதும், இரண்டாம் 10 என்பது மகுஃபிரத்திற்குரிய பாவ மன்னிப்பிற்குரிய 10 என்பதையும் நாம் அறிந்து வைத்திருப்போம். முதல் 10 அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு தூரம் அவனுடைய அருட்கொடைகளை, ரஹ்மத்துகளை வேண்டுமோ, அதுபோலவே நாம் அடையவிருக்கக்கூடிய அடுத்த 10 நாட்களில் நாம் செய்த பாவங்களை எண்ணி வருந்துவதற்கும், அவனிடத்தில் மன்றாடுவதற்கும், மன்னிப்பை வேண்டுவதற்கும் கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரபலியமான ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள்: குல்லு பனி ஆதம ஹத்தாஊன் வ கைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன். மனிதர்கள் ஒவ்வொருவரும் பாவம் செய்யக்கூடிய பாவிகள்தான். பாவிகளில் சிறந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை வேண்டுபவர்கள், செய்த பாவங்களை எண்ணி கண்ணீர் விடுத்து என்னை மன்னித்து விடு ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் பாவ மன்னிப்பின் அவசியத்தை குறித்து நமக்கு வலியுறுத்துகிறது. செய்த பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு தூரம் வருந்த வேண்டுமோ, கெஞ்ச வேண்டுமோ, மன்றாட வேண்டுமோ, மன்னிப்பை வேண்டுமோ, அதுபோலவே பாவங்களை நினைத்து அச்சப்பட வேண்டும். பாவம் செய்வதை பெரியதாய், பயங்கரமானதாய் கருத வேண்டும். பாவங்களின் மீது வெறுப்பு என்பது உண்டாக வேண்டும். பாவங்கள் என்பது சாதாரணமாய் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அவைகள் சாதாரணமானவைகள் அல்ல. பாவங்களை சிறியதாய் நாம் எடை போட்டு கொண்டிருக்கிறோம், அவைகள் சிறியவைகள் அல்ல. ஒரு பாவம்தான் ஒரு மனிதனுடைய கல்வி ஞானத்தை பறிக்கிறது. பாவங்கள் தான் மனிதனுக்குள் அறியாமை என்கிற ஒரு நோயை விதைக்கிறது. பாவங்கள் தான் உள்ளத்தை இருளடைய செய்கிறது. பாவங்கள் தான் நம் வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. பாவங்கள் தான் உலகத்தில் ஏற்படக்கூடிய பேரழிவுகளுக்கெல்லாம் காரணமாயிருக்கின்றது. பாவங்கள் தான் அநீதிமிக்க ஆட்சியாளர்களை நம் மீது சாட்டுகிறது. பாவங்கள் தான் தினம் தினமும் நம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுபவித்து வரக்கூடிய அருட்கொடைகளை நம்மிடமிருந்து பறித்து விடுகிறது. பாவங்கள் தான் அல்லாஹ்வின் கோபத்தையும் சாபத்தையும் நம் மீது பொழியச் செய்கிறது. பாவங்கள் தான் சுவனத்திற்குள் நுழைவதற்கு தடையாய் இருக்கிறது என்பதை விளங்க வேண்டும். பாவங்களை சாதாரணமாய் எடை போடுகிறோம், ஆனால் நாம் செய்த பாவமே சுவனத்திற்குள் நுழைவதற்கு தடையாய் அமைந்து விடலாம். ஒரு ஹதீஸில் இப்படி வருகிறது: ஒரு முஃமின் தொடர்ந்து நல்ல அமல்களை செய்து கொண்டே இருப்பார். எவ்வளவு அமல்கள் செய்வார் என்றால் அவனுக்கும் சுவனத்திற்கும் மத்தியில் ஒரு முழம் அளவுக்கு தான் இடைவெளி இருக்கும். ஒரு முழம் அளவிற்கு மாத்திரமே இடைவெளி இருக்கும். அவ்வளவு நல்ல அமல்களை செய்து தன் நன்மைகளின் பட்டியலை குவித்து வைத்திருப்பார். கடைசியில் ஒரே ஒரு பாவம் செய்வார். அந்த பாவம் அவரை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சாதாரணமாய் எண்ணி நாம் செய்யக்கூடிய பாவம் சுவனவாதியாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதரையும் நரகவாதியாய் மாற்றிவிடுகிறது என்று சொன்னால் பாவம் செய்வதற்கு எவ்வளவு தூரம் நாம் அச்சப்பட வேண்டும்,
பாவம் செய்கிற போது எவ்வளவு தூரம் நம்மிடத்தில் பயம் என்பது உருவாக வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு பாவங்கள் சர்வ சாதாரணமாய் மாறிவிட்டன, மலிந்து கிடக்கின்றன. ஆனால் சுவனத்தில் நுழைந்து விடலாம் என்று நாம் கற்பனை கோட்டை கட்டி கொண்டிருக்கிறோம். அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்மை நோக்கி ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். யா தாலிபல் ஜன்னா பிதம்பின் வாஹிதின் உஹ்ரிஜ அபூக மின்ஹா அதத்மஉ ஃபீ துஹூலிஹா லம் ததுப். சுவனத்தில் நுழைந்து விடலாம் என்று தேடுபவனே, சுவனத்தை தேடுபவனே, சுவனத்தில் நுழைந்து விடலாம் என்று கற்பனை கோட்டை கட்டி கொண்டிருப்பவனே, உன்னுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு தவறுதான் செய்தார்கள். அந்த சிறிய தவறின் காரணமாக சுவனத்தில் இருந்தே வெளியேற்றப்பட்டார்கள். ஆனால் நீயுமோ அனுதினமும் பாவங்களிலேயே மூழ்கி கொண்டிருக்கிறாய், நூற்றுக்கணக்கான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் சுவனத்தில் நுழைந்து விடலாம் என்று நீ கற்பனை கோட்டை கட்டி கொண்டிருக்கிறாயா என்று அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி கேள்வி எழுப்புகிறார்கள். நியாயமான கேள்விதான. ஒரு சின்ன தவறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுவனத்தில் இருந்தே வெளியேற்றி விட்டது. ஆனால் நிறைய பாவங்களை செய்யக்கூடிய நாம் எப்படியாச்சும் சுவனத்திற்குள் நுழைந்து விடுவோம் என்று ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் திரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இது எவ்வளவு பெரிய வேடிக்கைக்குரிய விஷயம் என்பதை யோசிக்க வேண்டும். இன்றைக்கு பாவங்கள் எவ்வளவு மலிந்து விட்டன. ஒரு காலம் இருந்தது, சிறிய பாவங்களை செய்பவர்கள் கூட அதை மறைந்து மறைந்து செய்வார்கள். யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது எண்ணுவார்கள், யாருக்கும் தெரிந்து விடுமோ என்று அச்சப்படுவார்கள். ஆனால் இன்னைக்கு பெரும் பாவங்கள் கூட சர்வசாதாரணமாய் எல்லோருக்கும் முன்னிலையில் பகிரங்கமாய் வீதியில் செய்யப்படுகிறது என்றால் பாவத்தின் மீது உண்டான அச்சம் என்பது இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு ஒரு இளைஞன் ஒரு பாடலை போட்டுவிட்டு பின்னணியில் அவன் நடனமாடுகிறான், ஒரு நடிகனை போல வசனம் பேசி காட்டுகிறான், மதுவை அருந்தியதை போல அடுத்தவர்களுக்கு இடையூறு தருகிறான். இவைகளால் செய்கிறான் என்பது முக்கியமல்ல, செய்துவிட்டு இவற்றையே புகைப்படங்களாய் இவற்றையே காணொளியாய் பிடித்து ரீல்ஸுகளாய் இன்ஸ்டாவிலே ஃபேஸ்புக்கிலே போடுகிறான் என்று சொன்னால் அவனுடைய மனோநிலை என்ன? பாவத்தின் மீது அச்சமில்லை, பாவத்தின் மீது அலட்சியங்களின் பற்றி பெருகி இருக்கின்றன என்றுதான் அர்த்தம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு இந்த பாவங்கள் மலிந்திருப்பதற்குண்டான அச்சம் இல்லாததற்குண்டான மிக முக்கியமான காரணம் மறுமை குறித்துள்ள அச்சமும் சிந்தனையும் நம் உள்ளத்தில் இல்லாமல் போனதுதான் காரணம். எல்லோரும் ஒரு நாள் மரணித்தே தீர்வோம். யாரும் நிரந்தரமாய் இந்த உலகத்தில் உயிர் வாழப்போவது கிடையாது. மரணித்ததற்கு பின்பு நான் அல்லாஹ்விற்கு முன்பு எழுப்பப்படுவேனே, நான் செய்த பாவத்தை குறித்து அல்லாஹ் கேட்பானே, அப்பொழுது நான் என்ன பதில் சொல்ல வேண்டி இருக்கும்? என் உறுப்புகள் எனக்கு எதிராய் சாட்சி சொல்லுமே, நான் பாவம் செய்த இடம் எனக்கு எதிராய் சாட்சி சொல்லுமே, மலக்குமார்கள் எனக்கு எதிராய் சாட்சி சொல்வார்களே, என் நிலை என்னாகுமோ என்கிற பயம், அந்த அச்ச உணர்வு, மறுமை குறித்துண்டான சிந்தனை உள்ளத்தில் இல்லாமல் போனதுதான் பாவங்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாய் ஆகிவிட்டன. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், மறுமையை அஞ்சிக் கொள்ளுங்கள், அதை நினைத்து நீங்கள் அச்சப்படுங்கள். காரணம், நீங்கள் எல்லோரும் நாளை மறுமையில் எனக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுவீர்கள். கேட்பேன் நான், நீ செய்த பாவங்களை குறித்தும் கேட்பேன், நன்மைகளை குறித்தும் கேட்பேன். எனவே அதை குறித்து அச்சப்படு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறாங்க. சுற்றி இருந்தவர்களுக்கெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் மௌத்தா போனதற்கு பின்பாய் விரைவாய் என்னை குளிப்பாட்டி விரைவாய் கஃனிட்டு விரைவாய் தஃபன் செய்து விடுங்கள் என்கிறார்கள். உடனே பக்கத்தில் இருக்கவங்க சரி என்று சொல்கிறார்கள். மீண்டும் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் மரணித்ததற்கு பின்பாய் விரைவாய் குளிப்பாட்டுங்கள், விரைவாய் கஃனிடுங்கள், விரைவாய் தஃபன் செய்து விடுங்கள் என்கிறார்கள். சரி என்கிறார்கள். மூன்றாவது முறையும் மீண்டும் சொல்ல பக்கத்தில் இருந்தவங்களாம் கேட்டாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் சொன்னீங்க, நாங்க செஞ்சறோம், மௌத்தா போனோனை விரைவாய் குளிப்பாட்டி விரைவாய் கஃனிட்டு விரைவாய் தஃபன் செய்து விடுகிறோம். ஆனால் இந்த விஷயத்தில் இவ்வளவு தூரம் முனைப்பு காட்ட வேண்டிய அவசியம் என்ன? ஏன் இவ்வளவு வேகப்படுத்துகிறீர்கள்
காரணம் என்னவென்று கேட்டபோது உமர் ரலியல்லாஹு அற்புதமான வார்த்தை சொன்னார்கள். ஒருவேளை நான் மௌத்தா போகிற போது என் ரப்பு என்னை பொருந்தி கொண்ட நிலையில் நான் மரணிப்பேனாயின் என்னை விரைவாய் நீங்கள் அடக்கம் செய்தால் நான் விரைவாய் அல்லாஹுவை போய் சந்திக்கலாம். எனவே அப்படி சொன்னேன். ஒருவேளை அல்லாஹ் என் மீது திருப்தி இருக்காத நிலையில், திருப்தி அற்றவனாய் உள்ள நிலையிலே, கோபமுள்ளவனாய் உள்ள நிலையிலே நான் மௌத்தாகுவேனே, ஆனால் என் பாவச் சுமையை உன் தோள்களில் இருந்து இறக்கி வைத்து விட வேண்டும் என்பதற்காக விரைவாய் செய்யுங்கள் என்று நான் சொன்னேன் என்று உமர் ரலியல்லாஹு கூறிவிட்டு இப்படி சொல்வார்கள். உமரின் முடிவு என்னாகும் என்பது அல்லாஹ்விற்கே வெளிச்சம். உமரின் முடிவு என்னாகும் என்பது அல்லாஹ்விற்கே வெளிச்சம். அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றவனாய் நான் மௌத்தா போவேனா அல்லது அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றவனாய் நான் மௌத்தா போவேனா எனக்கு தெரியாது. என் முடிவு என்னாகும் என்பது அல்லாஹ்வுக்கே வெளிச்சம் என்று சொல்லி அவர்கள் கண்ணீர் சிந்தினார்கள். வரலாற்றை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு விஷயத்தை யோசிக்கிறோம். எப்பேற்பட்ட உமர் ஒரு பாதையில் போனால் அந்த பாதையில் ஷைத்தான் இருக்க மாட்டான் என்று நாயகத்தால் கூறப்பட்ட உமர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுவனத்தை கொண்டு சுப செய்து கூறப்பட்ட உமர், லவ்கான பஅதி நபியுன் லகான உமர், எனக்கு பின்னால் ஒரு நபி இருந்தால் அது உமராகத்தான் இருப்பாள் என்று நாயகத்தால் நற்சான்றிதழ் வழங்கப்பட்ட உமர் சொல்கிறார், என் நிலை என்னாகும் என்று எனக்கு தெரியவில்லை என்றால் உமர் ரலியல்லாஹு மறுமை குறித்துண்டான அச்சம் என்பது அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு தூரம் இருந்தது என்று பார்க்கிறோம். வரலாற்றிலே இரண்டாவது உமர் என்று பெயர் பெற்ற உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் போனவர்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பார்க்கறதுக்கு ஒரு வயசான அம்மா வராங்க. வந்து சொல்றாங்க, உங்களுக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் தங்களுக்கு மட்டுமல்ல தங்களுடைய பேர பிள்ளைகள் அடுத்த தலைமுறைகளுக்கெல்லாம் நிறைய சொத்துக்களை சேர்த்து வைத்து சென்று விட்டார்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சேர்த்து வைங்க, நீங்க இப்படி குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அந்த அம்மா சொல்ல, அது எனக்கு தேவையில்லை என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. உடனே அந்த அம்மா கோபமாயிருச்சு. சொன்னார்கள், நான் உன்னை விட வயசுல மூத்தவன், உன்னை விட நான் முதியவளாய் இருக்கிறேன், பெரியவளாய் இருக்கிறேன், என் பேச்சுக்கு மரியாதை வேண்டாமா? நான் சொன்னால் நல்லதாகத்தானே இருக்கும், இப்படி பிடிவாதம் பிடித்து கொண்டு இருக்கிறாயே என்று அந்த அம்மா கொஞ்சம் கோபித்து கொண்ட போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த அம்மாவுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரிய வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. உடனே தன் பணியாளரை அழைத்து ஒரு தங்க நாணயத்தையும் இறைச்சி துண்டையும் கொண்டு வான்னு சொன்னாங்க. அந்த பணியாளரும் போய் தங்க நாணயத்தையும் இறைச்சி துண்டையும் கொண்டு வந்தாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் அந்த தங்க நாணயத்தை உருக்கினார்கள், சூடேற்றினார்கள். அதை உருக்கி நெருப்பு கங்குகளாய் மாறிய போது அந்த நெருப்பு கங்கை எடுத்து அந்த இறைச்சியின் மீது ஊற்றினார்கள். சற்று நேரத்தில் இறைச்சி கருகைய வாசம் அடிக்க துவங்கியது. உடனே அந்த அம்மா மூக்கை பொத்தி கொண்டு என்ன நாற்றம் அடிக்கிறது, என்ன நாற்றம் அடிக்கிறது என்று புலம்பியது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நாளை மறுமையில் என் நிலையும் இப்படி ஆக வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுறீங்களா? பொதுமக்களின் பணத்தில் கை வைப்பேனையானால், பொதுமக்களின் பணத்தை நான் அபகரித்து என் பிள்ளைகளுக்கு, என் அடுத்த தலைமுறைகளுக்கு சேர்த்து கொள்வேனையானால் நானும் இந்த இறைச்சியை போன்று நாளை மறுமையில் எரிக்கப்படுவேன் என்றிடமிருந்து இவ்வளவு துர்வாசனை என்பது வீசும், துர்வாடை என்பது வீசும் என்று சொல்லி உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்லி சொன்னாங்க. இது ஒரு சாம்பிள் தான், மறுமைக்குண்டான சாம்பிள் தான் நான் காட்டினது, ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். இது அல்லாமல் மிக மிக கொடூரமான வேதனைகள் எல்லாம் இருக்கிறது என்று அந்த பெண்மணிக்கு பாடம் புகட்டினார்கள் என்கிற வரலாற்றை பார்க்கிறோம். தான் நேர்மையாக இருப்பதற்கு காரணம், நீதியோடு நடப்பதற்கு காரணம், மக்களின் உரிமைகளை மக்களுக்கு கொடுப்பதற்கு காரணம், அவற்றில் நான் தவறு இழைப்பேனையானால் மறுமையில் அல்லாஹ் என்னை சும்மா விட மாட்டான், அல்லாஹ் என்னை பிடித்து விடுவான் என்கிற அச்சம் இருப்பதுதான் இந்த உலகத்தில் தான் நேர்மையாய் நீதித்தோடும் வாழ்ந்ததற்கு காரணம் என்று சொன்னார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, பாவங்கள் மீது அச்சம் பிறக்க வேண்டுமென்றால் பாவங்களின் மீது அலட்சியம் என்பது ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் மறுமையை குறித்துண்டான அச்சம் என்பது நம் உள்ளத்தில் பிறக்க வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ்வின் முன்பாய் நாம் நிறுத்தப்படுவோம். எனக்குண்டான கேள்விகள், நான் செய்த பாவங்களை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான், எல்லாம் எனக்கு எதிராய் சாட்சி சொல்லும். அப்பொழுது என் நிலை என்னாகுமோ என்கிற அச்சம் இருப்போமே. ஆனால்
நாம் பாவங்களை விட்டு தவிர்ந்து விடுவோம், பாவம் செய்வதற்கு பயப்படுவோம், அச்சப்படுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்பேற்பட்ட நன்மக்களாய், பாவத்தை நினைத்து பாவத்தை எண்ணி வருந்தக்கூடியவர்களாய், பாவம் செய்வதற்கு அச்சப்படக்கூடியவர்களாய் அல்லாஹ் ஆக்குவானாக.